நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களை வஞ்சித்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவழியில் அயராத உழைப்பும் ஆதிக்க மத்திய அரசை அகற்றியே தீர்வோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, முதலமைச்சரினுடைய இந்த கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்கள். அண்ணாவின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொண்டர்களுக்கு ஒரு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக அண்ணாவை நெஞ்சில் ஏந்தி வெற்றி களம் காண்போம் என்ற தலைப்புடன் கூடிய ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயல்நாட்டில் இருந்தாலும் நினைவு முழுவதும் அன்பு உடன்பிறப்புகளாகிய நீங்களே நிறைந்திருக்கிறீர்கள் என்றும், இந்த மடல் நான் எழுதும் போது உடன்பிறப்புகளாம் உங்களுக்கு இப்போது 12 மணி என்பது இருக்கும் எனவும், உங்களில் ஒருவனான எனக்கு காலை 7:30 மணி என்று இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காகவும் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்காகவும் 27ஆம் தேதி ஸ்பெயின் புறப்பட்ட நான் தொடர்ந்து $1 டிரில்லியன் என்ற அளவிற்கு பொருளாதார இலக்கை அடைவதற்காக கடந்த ஆண்டு சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றேன். இந்த ஆண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான பயணங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில் தேர்தல் பரப்புரை என்பது தொடங்குவதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. அதே போல ஸ்பெயினில் இருந்து தொழில் முதலீடுகளை ஈட்டுவது, அதே போல பொருளாதாரத்தை உயர்த்துவது உள்ளிட்ட பணிகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாசிச பாஜக அரசினை ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய உறுதியுடன் நாம் இருக்க வேண்டும் எனவும், மக்கள் தங்கள் விரும்பிய மொழிகளில் பேசுவதை, விரும்பிய தொழிலை செய்வதை, விரும்பிய உடைகளை உடுத்துவது உள்ளிட்ட அனைத்தையும் மாநில உரிமைகளையும் கட்டுப்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கும் மிக முக்கியமாக அமைந்திருக்கும் என்றும், தேர்தல் களப்பணிகளை முன்கூட்டியே தொடங்கி உற்சாகத்தோடு அனைத்து பணிகளையும் திமுக செய்து வருவதாகவும், கடந்த 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியான பணிகள் என்பது திமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி பேரணி என்பது அன்பு உடன்பிறப்புகளாய் அனைவரும் அலை அலையாய் வங்கக்கடலை நோக்கி சென்ற நேரத்தில் இங்கே அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உங்களில் ஒருவனாக நானும் சூளுரை ஏற்றுவேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளை அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் பேரணி என்று நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் இதில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் ஸ்பெயினில் அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சூளுரை ஏற்றுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா வழியில் அயராத உழைப்பு அகத்திய ஒன்றிய அரசை மீண்டும் வெல்வோம் என்ற மொழியை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் குறித்தான அந்த தொடரின் குறிப்பாக தற்பொழுது இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் நலனும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் எனவும், அதற்கேற்ற வகையில் வெற்றி பெறுவோம் என அண்ணா தெரிவித்தது போல அவர் நினைவில் நாம் வாழ்ந்து கொண்டு தொடர்ச்சியான பணிகளை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.